40 ரூபாங்க. ஏனுங்கண்ணா 1 கிலோ 40 ரூபா சொன்னா யாவா வாங்குவா? நீங்க வேற அந்த தெருமுனையில போனோம்னா 25 ரூபாய்க்கு தராங்க. 1 கிலோ 40 ரூபாங்கறீங்க. 20 ரூபாய்க்கு போலிஸ்டர் இருந்தா போடுங்க, இல்லைன்னா வேணாங்க. நீங்க தெருமுனையிலே போய் வாங்கிக்கோமா. வேணா கம்மி பண்ணி தருவான்னு பார்த்தோம்னா தெருமுனையிலே வாங்கிக்க சொல்றான். எல்லாம் சரி, தக்காளி விலை கேட்டு பார்ப்போம். ஏங்க தக்காளி எவ்வளவு 1 கிலோ? 2 கிலோ 60 ரூபாமா. 60 ரூபாயா? 60 ரூபா கொடுத்தா தக்காளி வாங்குவாளா? தக்காளிக்கு பதிலா புளிவே போட்டுடலாம். தக்காளி வேணவே வேணாம். அப்புறம் நான் இது கேட்டதாலங்க. நீ கடையில் வாங்க போறியா இல்லையாமா? சும்மா எதுக்கு விலை கேட்டுட்டு இருக்கற? வாங்க சேர்ந்து வாங்க மேல வேற கடைக்கு போமா. யோ, கடைக்கு வந்தோம்னா 4 விலை கேட்டு தான் வாங்க முடியும். சும்மா நீ சொன்ன வரைக்கும் வாங்கிட்டு போறதுக்கு நான் என்ன பணக்கார வீட்டு மருமகளா? உன்னை பார்த்தாலே தெரியுது பணக்கார வீட்டுக்கு வேலை கறியா போக கூட உனக்கு லாய்க்கு இல்ல. யோ, இந்த திமிர் பேசிட்டு இருந்தா பாரு. என்ற புருஷனுக்கு ஃபோன் பண்ணனா உன்னை உண்டலன் பண்ணிட்டு போய்வானாக்கோ. காலங்கட்ட சாவுக்கு வைக்க பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கற. போமா அந்த பக்கம். எல்லாம் நேரம். ஒரு வேலை கேட்டு வாங்குறது கூட எனக்கு பதில் சொல்ல முடியலனா ஏன் என்ன கடை வச்சு நடத்துற? நீயும் கடையுமாச்சு. என்ன வேலை விக்குது? ரொம்ப கஷ்டம். எப்படிதான் குடும்பம் நடத்துறதுன்னு தெரியல. என்னக்கா பயங்கரமா குழம்பிட்டு வர மாதிரி தெரியுது. அடி, வெங்காய தக்காளி என்ன வேலை விக்குது? எப்படிதான் குழம்பு வச்சு சாப்பிடுறதுன்னு தெரியல. அதுக்கு தான் என்ற புருஷன் எதுவுமே வாங்கி தரது இல்ல. உனக்கு என்ன 4 வீடு ஏறி இறங்குனா குழம்பே கிடைக்குது. எனக்கு அந்த மாதிரியா? அக்கா பொசுக்கு எனக்கு இப்படி சொல்லிவிட்ட. அப்புறம் நீ வாடிக்கு 30 வீட்டுக்கு போற டீயை குடிச்சிட்டு வந்துடுற. லட்சுமி வீட்டுக்கு போற காலை டிஃபனை முடிச்சிட்டு வந்துடுற. ஒன்றரை வீட்டுக்காரன் வெளியே யாராவது வாங்கி கொடுத்து சாப்பிட்டு ஜாலி பண்றான். பரவாயில்லடி, இந்த ஏரியால நீயும் நல்லா தான் குடும்பம் நடத்துறீங்க. நாங்க வந்து இருக்கிறோமே, தக்காளி வாங்க வேண்டியதா இருக்குது, வெங்காயம் வாங்க வேண்டியதா இருக்குது, பச்சை மிளகாய் வாங்க வேண்டியதா இருக்குது. போதும் போதும் ஆகுது. என்ன 30 சோகமா வர? 30 என்ன ஒரே சோகமா இருக்க? அது ஏன் கேக்குறீங்க? என்ற மாமியார் வந்து தலைவலி பண்ணுது. வீட்டை விட்டு ஒரு காலை எடுத்து வெளியே வைக்க முடியல. 1000 வேலை சொல்லி சாவடிக்குது. என்ன வழி தொலைறதுன்னு தெரியல. அதெல்லாம் எதிர்பார்த்தது தானடி. உன்ற மாமியார் வந்தா வேலை வாங்கிட்டே இருக்கும், தின்னுகிட்டே இருக்கும், நீ செஞ்சுகிட்டே இருப்ப. இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமா செஞ்சியா? எனக்கு கொஞ்சம் தரையா? ஏக்கா, நான் கடுப்புல பேசிட்டு இருக்கற. இவ பார்க்க என்ன பேசி பேசுறானே. நீ அப்படி என்ன காதுக்குள்ளே சொன்ன? ஏக்கா, இவ மாமியார் வந்திருக்கானே, இவ வித்தியாசமா சமைச்சிட்டு இருக்கறா. அதே ஏதாவது செஞ்சீனா கொஞ்சம் கூடுன்னு கேட்ட. இதுக்கு கோச்சுக்கற? நானே வேலை செஞ்சு களைச்சு போய் வர்றேன். நீ வெறி ஏத்துற மாதிரி கேள்வி கேக்குறோமா? ஏடி, உன்ற மாமியார் எப்பதான் ஊருக்கு போகுதாமா? அத தெரியலையே. அது ஊருக்கு போற மாதிரிலாம் தெரியல. என்ன வச்சு செய்யதான் வந்திருக்கு. எனக்கும் நாளைக்கு எங்க அண்ணி ஊர்ல இருந்து வருதாமா. ஐயோ, வீட்ல இனிமே சமைக்கணும். இந்த ஆளு சும்மாவே வீட்டுக்கு பொருள் வாங்கி தர மாட்டான். இவங்க அக்கா வேற வந்துட்டா வாங்கி கொடுத்துருவானா? பாப்போம் அவங்க என்ன பண்றாங்கன்னு. ஏடி, இவனுங்க கல்யாணம் பண்ண பாவத்துக்கு இவனுங்க தான் மேய்க்கிறோன்னு பார்த்தோம்னா இவனுங்க பெத்ததையும் சேர்ந்து மேய்க்க வேண்டியதா இருக்குது. இப்போ பெத்தது கூட பிறந்ததுன்னு எல்லாம் வருதுங்க. எல்லாத்தையும் வச்சு மேய்க்கிறதே பெரிய வேலையா இருக்கும் போல. ஏக்கா, அந்த வகையில் நீ கொடுத்து வச்சதா ஜாலியா இருக்கிற. ஆமா, ரொம்ப கொடுத்து வச்சவ. அவன் நொண்ணங்கார வேற வரானாமா. அந்த ஆளு வந்துட்டான்னு வச்சுக்கோயே, அவ்வளவுதான். எனக்கு சும்மாவே வீட்ல வேலை இருக்குது, சமாளிக்க முடியாது. முப்பாத்தா என்ன பண்ணிட்டு இருக்கற? பால் அடுப்புல வச்சிட்டு போனவ ஆளையே காணுமே. இந்தா 100 ஆயுசு. தொண்டைய பாத்தீங்களா எங்க இருந்து எப்படி கத்துதுன்னு? போறேன் எல்லாம் தலையெழுத்து. நிம்மதியா ஒரு 5 நிமிஷம் பேச முடியல. ஏக்கா, வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு 2 குடுத்தீனா நைட் தக்காளி தொக்கு பண்ணுவேன். நீ எதுக்குமா தக்காளி தொக்கு பண்ற? அதையும் நானே பண்ணி ஒரு குண்டால போட்டு கொடுத்து அனுப்புறேன். போய் நிம்மதியா சாப்பிடு. செய்யற வேலையும் மிச்சம், உனக்கு அடுப்பு வேலையும் மிச்சம். ஏக்கா, இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு ஆள் வரவே மாட்டாங்கக்கா. எனக்காக எத்தனை உதவி பண்ற, உன்னை மறக்கவே மாட்டேக்கா. எல்லாம் நேர கொடுமை. சரி, நான் போய் வேலையை பாக்குறேன். நீ போய் எல்லார் வீட்லயும் என்ன வாங்கலாம்னு யோசி. நீங்க தானே தலைவி குஷ்பு வாழ்க. ஏய், ஏண்டி ஆப்பர் பண்ற? ஆளை விடு. ஹலோ, என்னமோ பார்த்தா? எப்பங்க மாமா வருவீங்க வீட்டுக்கு? வண்டியில போயிட்டு இருக்கற, அப்புறமே பேசுறேன். அதெல்லாம் தெரியாது, இப்ப பேசினா ஆகணுமாக்கோ. என்னடி என்னாச்சு? பாருங்க மாமா, உங்க அம்மா ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா ஏதாவது நான் பேசிடுவேன் சொல்லிட்டேன். ஏய், வண்டி ஓட்டிட்டு இருக்கண்டி, கொஞ்சம் நிறுத்திட்டு அப்புறமேல பேசுற. ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கற. நீ பாருங்க மாமா, நான் எவ்வளவு இத சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? உப்பாத்தா வண்டி ஓட்டிட்டு இருக்கறேங்கற சொன்னா கேளு. ச்சே, உங்களுக்கு போய் ஃபோன் பண்ண பாரு, எல்லாம் என் நேர கொடுமை. என்ன பண்ணி தொலைய? உப்பாத்தா ஒரு நிமிஷம் இரு. அப்ப என் பேச்ச நீ கேட்க மாட்டீங்க? இருடி, போலீஸ் நிக்கறாங்க. யோ, இறங்கியா ஃபர்ஸ்ட். சார், அர்ஜென்ட்டா ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கறேன். இப்படியே ஃபோன் பேசிட்டு போனீனா மொத்தமா போயிடுவேன். இறங்கு ஃபர்ஸ்ட். சார், அர்ஜென்ட்டா ஒரு வேலையா போனங்க, அதான் ஃபோன் பேசிட்டே போக வேண்டியதா போச்சு. சாரிங்க. யோ, ஹெல்மெட் இல்ல, ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்கற. என்னையா நினைச்சிட்டு இருக்கறோம் மனசுல? சார், அதுக்காக நடு ரோட்ல இப்படி வச்சுட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தங்க? வண்டி ஓரமா விடு. யோ, பதில் சொல்லியா ஃபர்ஸ்ட். சார், அது வந்து முக்கியமா பொண்டாட்டி ஃபோன் பண்ணாங்க.
போன் வந்துட்டே இருக்கு, அட்டன் பண்ணியா ஃபர்ஸ்ட். சரி, என் பொண்டாட்டி தாங்க ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறா, அப்புறமேல் பேசிக்கிறேங்க சார். என்ன விட்டுருங்க, எனக்கு ஆபீஸ் வேலை நிறைய இருக்குது, வெளியே போகணும். ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணு, ஸ்பீக்கர்ல போடு. சும்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க. சார் வேண்டாங்க சார், அவங்க கொஞ்சம் தாறுமாறா பேசுவாங்க. யோ ஃபர்ஸ்ட் போன் அட்டன் பண்ணு. ஏனுங்க ஃபோன் பேசிட்டு இருக்கற நீங்க ஓடி பேஸ் கட் பண்றீங்க? முப்பாத்தா போலீஸ் இருக்காங்க முப்பாத்தா, அப்புறமேல் பேசுற போனை வைமா. எவன் இருந்தா எனக்கு என்ன? முப்பாத்தா ஸ்பீக்கர்ல ஓட் பேசிட்டு இருக்க, கொஞ்சம் மரியாதையா பேசு முப்பாத்தா. என்ன போலீஸ்னு சொன்னா பயந்துருவாங்களா? போலீஸ்னா பெரிய இதா? நான் போலீஸுக்கே போலீஸ் ஆகும். போலீஸ்னா ரெண்டு கொம்பு வச்சிருக்கானா? முப்பாத்தா வாயை கொஞ்சம் அடக்கு, அப்புறமேல் பேசுற போனை வைமா. என்ன அப்புறமேல் பேசுவீங்களா? ஒரு தொண்டை தண்ணிக்கிலேயே பேசிக்கிட்டு இருக்கேன், அப்புறமேல் பேசுறேன்னு சொல்றீங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? எவன் போலீஸ்? யார்கிட்ட நடிச்சிட்டு இருக்கீங்க? போனே அந்த போலீஸ் கிட்ட கொடுங்க, நான் பேசிக்கிறேன். முப்பாத்தா வேணாம் வச்சிரு. யோ போலீஸ், புருஷ மணிட்டு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க, வெக்கமா இல்ல உனக்கு? யோ வேற வேலையே இல்ல உனக்கு, போய் வேலையை பாரியா. யோ என்னைய அந்த பொம்பளை இப்படி பேசுது? சார் அதான் சொன்ன வேண்டாம் சார், நான் போனை வைக்கிறேன் சார், அவ இப்படிதான் சார் பேசிட்டு இருப்பா. நான் போலீஸ் பேசுறேன், ஒரு போலீஸ் மரியாதை கொடுக்காம என்னமா நீ வாடிக்கு பேசிட்டு இருக்கற? யோ நீ போலீஸ்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? என்ற புருஷனுக்கு இதே தான் வேலை. எப்பா பாரு யார்ட்டையாவது போனை கொடுத்துட்டு அங்க இருக்கிற இங்க இருக்கிறேன்னு பேச சொல்வாரு. அந்த மாதிரி நீ போலீஸா? யோ நீ எல்லாம் உன் வாய்ஸை கேட்டாலே போலீஸ் மாதிரி தெரியல, சரியான ரவுடி பையன் மாதிரி தெரியுது. போலீஸ்னு சொன்னா நம்பிடுவேனா? வர்ற கோவத்துக்கு உன்ற புருஷன் நல்லா 4 சாத்து சாதனை தான் நீ எல்லாம் திருந்துவேன். சாத்துறதுக்கு அவர் என்ன கதவா? முப்பாத்தா வாய வச்சிருக்க அம்மனிருடி. யோ சரியான ஆளா இருந்தா என்ற புருஷன் 4 துவைச்சு நீ அனுப்பணும். துவைக்கலன்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் துவைக்க வேண்டியது இருக்கும். முப்பாத்தா வாய வச்சிருக்க அம்மனிருமா. நீ போனை வையுமா, உன்ற புருஷனை அடிக்கிற அடியில உன் கண்ணுல ரத்த கண்ணீர் வரணும். யோ மரியாதையா போன அந்த ஆள் கிட்ட குடியா, இதே தான் வேலை. ஏங்க அறிவில்ல, எது போய் சொல்லணும்னு போலீஸுங்கிறீங்க. இப்பெல்லாம் போய் சொல்ல வெக்கமா இல்ல? வீடு வந்து சேருங்க, வீட்டுக்கு வாங்க, உங்களை பேசிக்கிறேன். சார் நானே சரண்டர் ஆயிடுறேன் சார், என்ன பிடிச்சினாலும் உள்ள போட்டுக்கோங்க, தயவு செய்து மேல மட்டும் கை வைக்காதீங்க சார். ஏற்கனவே என்ற பொண்டாட்டி அடிச்சு ஊர் உலகத்துல எல்லாத்துக்கிட்டையும் அடி வாங்கி பாடி ரொம்ப வீக்கா இருக்கு சார். நீங்களே அடிச்சு உங்க கையை கலங்கப்படுத்திக்காதீங்க, என்ன உங்க கோவம் தீர உள்ள வச்சு ஆளுங்க பாருங்க. யோ ஒன்ற பொண்டாட்டி பேசுன பேச்சுக்கு பல்லு பகடெல்லாம் கழட்டி கையில குடுக்கணும். உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்குது, அதனால விட்டுட்டு போற. ஒரு 1000 ரூபாய் தான் கொடுத்துட்டு போ. 1000 ரூபாய்ங்களா சார்? அவ்வளவு காசு இல்லைங்களே. இப்ப என் நம்பர் அனுப்புற, ஜிபேல அனுப்பிவிடு. கண்டிப்பா அனுப்பணுங்களா? நீ அனுப்பலனா வீடு தேடி வந்து உதைப்பேன், பரவாயில்லையா? இல்ல சார் அனுப்பிடுறேங்க. இப்ப நான் கிளம்பலாங்களா? கிளம்பு. அப்படியே ஒன்ற பொண்டாட்டி வாய் அடிக்கிறதுக்கு சொல்லு, இல்ல வாய்க்கு தையல் போட வேண்டியது இருக்குமாக்கோ. அதை நான் சொன்னா என் வாயில தையல் போடணுங்க. நான் வேணா போன் நம்பர் தரேன், நீங்களே போன் பண்ணி சொல்லிருங்க. யோ ஒன்ற பொண்டாட்டி பொம்பளையா இருந்தா பேசலாம், அது சரியான அரக்கி மாதிரி பேசுது, அதுகிட்ட பேசணும் தயாரா இல்ல. போ 1000 ரூபாய் அனுப்பி விட்டுட்டு கிளம்பு. மாமா மத்தியானம் நீங்க போனை போலீஸ்காரன்ட்ட குடுக்குறேன்னு சொல்லி எப்படி கலாய்ச்சிங்க? நான் எப்படி போலீஸையே கலாய்ச்சனா? ஷோ சபா, நீ படுத்துற பாடி என்னால தாங்கிக்கவே முடியல முப்பாத்தா. ஏங்க மாமா நான் கலாய்ப்பேன் நீங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல? ஏ லூசு பக்கி, நீ பேசுனதே போலீஸ்காரன்ட்ட தாண்டி. உன்கிட்ட போன் பேசிட்டு வந்ததுல போலீஸ்காரன் வண்டியை மடக்கிட்டான். அவன்கிட்ட எதையாவது ஒன்று பேசி கிளம்பலான்னு பார்த்தோம்னா நீ பேசுற பேச்சுல அவன் என்னை வச்சு துவைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வர்றதுக்குள்ள போதும் ஆச்சு. ஐயோ என்ன மாமா சொல்றீங்க? கையில காலில் விழுந்து இன்னைக்கு உன் முன்னாடி உயிரோட நிக்கிறேன். இல்ல மத்தியானமே அவன் எனக்கு சமாதி கட்டியிருப்பான், அந்த அளவுக்கு நீ பேசுன. மாமா நான் நிஜமாலுமே உங்க ஃப்ரெண்டுக்கு தான் பேசுறாங்கன்னு கலாச்சேன் மாமா. ஏ நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போலீஸ்காரனா இருந்தா கூட நீ இப்படிதான் பேசியிருப்ப. ஏன்னா அடி வாங்க போறது நான் தானே, வேணும்ட்டு என்ன மாட்டி விடணும் தான் நீ பேசுன. ஐயோ மாமா நீங்க என்னோட மாமா, அப்படிலாம் நான் பண்ணுவேனா? என்னமோ தெரியல முப்பாத்தா, என்னை எங்கேயாவது கோர்த்து விட்டுட்டே இருக்கிற நீ. கடைசியில வாரு, இதோட விபரீதம் பயங்கரமா இருக்க போகுது. அந்த போலீஸ்காரன் அப்போ அனுப்புவான்னு பார்த்தோம்னா முழுசா விட்டுருக்கான் போலயே. என்னமோ சொன்னேன், என்ன? ஒன்னும் இல்ல, போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இவ வேணுட்டு தான் பண்ணிருப்பா, இவளெல்லாம் நம்பவே முடியாதாக்கோ. எங்கடா கோழி கூவலையேன்னு பார்த்தேன், கூவிருச்சே. 2 நிமிஷம் புருஷன்கிட்ட நின்று பேச முடியல, அதுக்குள்ள இந்த அம்மா என்ன வேலையை வச்சுட்டு உட்காந்துருக்குதோ தெரியல. ஐயோ சரியான தொல்லைகிட்ட மாட்டிட்டேன். சொல்லுங்க